ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் வந்து பார்த்தோம்னா டே பை டே புது புது தகவல்கள் தென்ன ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரோம். நிறைய வீடியோஸ் பற்றி அதை பற்றின வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, சென்னை சைடு இருக்கக்கூடிய டாப் பிரைவேட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த சென்னை சைடுன்னு சொல்லிட்டு போகிறப்ப நிறைய பேருக்கு படிக்கக்கூடிய ஒரு ஃபேவரட்டான ஒரு இடமா இருக்கலாம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சென்னையோட அட்மாஸ்பியரா இருக்கட்டும், தென் அது ஒரு பெரிய சிட்டி, மாடர்ன் கல்ச்சரா இருக்கட்டும், தென் வந்து அந்த சென்னைனால எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு சிட்டியில போய் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வகையில் வந்து நமக்கு நிறைய விருப்பங்கள் ஃபேவரட்டான ஒரு பிளேஸ்ல சென்னை இருக்கிற பட்சத்தில் நிறைய பேருக்கு அங்கே படிக்கிற அந்த ஒரு ஆர்வம் வந்து நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அங்கே நிறைய விஷயங்கள் இருக்கு, கத்துக்கலாம். கம்பெனிஸ் இருக்கு, பெரிய பெரிய மாடர்ன் கல்ச்சர்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரிங்கிறப்போ சென்னையில் வந்து டாப் 10 பிரைவேட் காலேஜஸ் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, லயோலா கல்லூரி நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற கல்லூரி. இது வந்து பெரியவங்களுக்கு பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் தளபதி விஜய் இருந்து நிறைய பேர் படிச்சிருக்கக்கூடிய கல்லூரி. நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபேமஸான கல்லூரி. இந்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கல்வித்தரம் இருக்கக்கூடிய கல்லூரி. தென் எல்லா விதமான கோர்சஸும் இப்ப ரீசெண்டா வந்து என்னென்ன கம்பெனிஸ்க்கு தேவை, எது பொறுத்த கோர்சஸ் என்னென்ன தேவையோ அதனை டீச் பண்ணி கொடுக்குற ஒரு பெரிய கல்லூரி. தென் டவுனுக்குள்ளே இருக்கக்கூடிய லயோலா கல்லூரி. இந்த கல்லூரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நேக்ல வந்து A++ கிரேட் வாங்கியிருக்கு. ஸோ இது வந்து இந்த கல்லூரியோட ஒரு முக்கியமான சிறப்பம்சம் சொல்லலாம். அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரின்னு சொல்லப்படுற மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், MCCன்னு சொல்லுவாங்க. இந்த காலேஜ் வந்து தாம்பரத்தில் அமைஞ்சிருக்குங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்ராஸ் கிறிஸ்தவ காலேஜ் வந்து மேக்சிமம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல பெரிய பெரிய ஆளுங்களை நிறைய பேர் படிச்சுட்டு வந்த ஒரு முக்கியமான கல்லூரியில் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஒண்ணு. தென் உங்களுக்கு தெரியும், இந்த 90s காலகட்டத்தில் அந்த படங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். இந்த காலேஜ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பி எடுக்கிறாங்க. சென்னை சிட்டிக்குள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் நிறைய பேர் எடுத்துருவாங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடியது எத்ராஜ் விமன்ஸ் காலேஜ். உங்களுக்கு தெரியும், இந்த எத்ராஜ் விமன்ஸ் காலேஜ் வந்து நிறைய படங்கள்லயும் வந்திருக்கு. நிறைய பேர் இங்க படிச்சுட்டு வெளியே போய் பெரிய பெரிய ஆளுங்களாவும் இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா விமன்ஸ் காலேஜுங்க. ஸோ இது விமன்ஸ் காலேஜ் மட்டும் இல்லாம விமன்ஸ் காலேஜ்ல தன்னாட்சின்னு சொல்லப்படுற அட்டானமஸ் காலேஜும் கூட. ஸோ உங்க பேப்பர் வேல்யூஸ் எல்லாம் இங்கேயே தான் நடக்கும். தென் வந்து சென்னை சிட்டிக்குள்ள ஒரு ஃபேமஸான முக்கியமான காலேஜஸ்ல அதுவும் ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த 90s கிட்ஸ் காலகட்டத்தில் இருக்கிறவங்க பழைய படங்கள் பாக்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த தெரியும், நிறைய பாட்டு படங்கள் எல்லாத்தையும் வந்துருக்கு. இந்த ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய இதுவும் ஒரு விமன்ஸ் காலேஜ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிறைய பேர் விரும்பி இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி கூட. ஏன்னா இங்க படிக்கிறப்போ நமக்கு அந்த ஒரு படிக்கக்கூடிய அட்மாஸ்பியர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதனால காமனா நமக்கு வர்றவங்களுக்கு இருந்து இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ்ல இருந்து அந்த காலேஜோட என்விரான்மெண்ட் இருந்து எல்லாமே நமக்கு படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறதுனால இந்த ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இடத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விமென்ஸ் கிறிஸ்டின் காலேஜ், WCCம்பாங்க, மகளிர் கிறிஸ்தவ கல்லூரின்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஃபேமஸான ஒரு முக்கியமான கல்லூரி. இந்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா நுங்கம்பாக்கத்துல இருக்குங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா இது மெட்ராஸ் சிட்டிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரிங்கிறதுனால இயர் பை இயர் இந்த காலேஜ்ல, அதாவது கிறிஸ்தவ கல்லூரி அப்படி மகளிர் கிறிஸ்தவ கல்லூரி சொல்லப்படுற விமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜ்ல இயர் பை இயர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அட்மிஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கிறதுனால சீட்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் போயிட்டு இருக்கு. பட் இது இந்த அளவுக்கும் தெரியல. நீங்க அப்ளிகேஷன் போட்டு நீங்க இது படிப்பாருங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா குருநானக் காலேஜ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய கல்லூரின்னு சொல்லலாம். தென் வந்து ஒரு ஃபேமஸான கல்லூரின்னு சொல்லலாம். நல்ல ஒரு எஜுகேஷன் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிகள்ல, சென்னைக்குள்ள இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல முக்கியமான கல்லூரியில குருநானக் கல்லூரி ஒண்ணு. இது வந்து பாத்தீங்கன்னா வேளச்சேரியில அமைஞ்சிருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அன்னை வயலட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரின்னு சொல்லப்படுற இந்த காலேஜுங்க, மதர் வயலட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. தென் இது வந்து அம்பத்தூர்ல அமைஞ்சிருக்கு. இது ஒரு புகழ்பெற்ற கல்லூரி. இது ரொம்ப ரொம்ப பழைய காலேஜ், அதாவது ரொம்ப ரொம்ப ஓல்டு காலேஜ். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்பவும் ஃபேமஸான காலேஜும் கூட. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீஸ் பத்தி எல்லாம் கொஞ்சம் பார்ப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஃபீஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளா இருக்கும். பட் ஆனா அந்த எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா கொடுக்கக்கூடிய கல்லூரியில அண்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் ரொம்ப ரொம்ப ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செயின்ட் தாமஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கோயம்பேட்டில் இருக்குங்க. இதுவும் சிட்டி சென்டர்ல அமைஞ்சிருக்கு. இந்த செயின்ட் தாமஸ் காலேஜும் ரொம்ப ஃபேமஸான கல்லூரியும் கூட, ரொம்ப பழமையான கல்லூரியும் கூட. அடுத்த சென்னையில வந்து ரொம்ப ஃபேமஸான காலேஜ்ல செயின்ட் தாமஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் ஒண்ணு. இது வந்து கோயம்பேட்டில் அமைஞ்சிருக்கு, சிட்டி சென்டர்ல அமைஞ்சிருக்கு. தென் வந்து இதுவும் ஃபேமஸான காலேஜும் கூட, ரொம்ப இம்பார்ட்டன்டான காலேஜும் கூட. சென்னை சிட்டிக்குள்ள மட்டும் இல்ல, வெளியிருந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல கூட நிறைய பேர் விரும்பி எடுக்கக்கூடிய கல்லூரியில செயின்ட் தாமஸ் காலேஜும் ஒண்ணு. அதே மாதிரி செயின்ட் ஜோசப் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. இது வந்து ரொம்ப 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 ஃபேமஸான காலேஜுங்க. ஆரம்பத்துல வந்து சிட்டியோட அவுட்டர் இருந்துச்சு. பட் இப்போ கோபுரங்கள் சிட்டிக்குள்ளேயே வந்துருச்சு. நிறைய பேர் விரும்பி எடுக்கக்கூடிய கல்லூரிகள்ல செயின்ட் ஜோசப் இது ஒண்ணு, நிறைய பேருக்கு இது பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் முகமது சலாக், இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சோழிங்கநல்லூர் இருக்கு. இது வந்து டவுன் நியர்பைல இருக்கக்கூடிய கல்லூரி தான். நல்ல ஃபேமஸான கல்லூரிகள்ல அதுவும் ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டான் பாஸ்கோ, தென் வந்து பாத்தீங்கன்னா
அவிச்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. இந்த டான் பாஸ்கோ வந்து பாத்தீங்கன்னா கீழ்பக்கத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் அவிச்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி விரும்பகத்தில் இருக்கு. இது வந்து 11th பிளேஸ்லயும், இது வந்து 12th பிளேஸ்லயும் வரும். தென் வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லாம பிரைவேட் காலேஜ்ல இப்ப ரீசெண்டா பெரிய பெரிய இன்ஃப்ராவோட இருக்கக்கூடிய நிறைய ஆப்ஷன்ஸ் காலேஜ் இருக்கும். அதை பத்தி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.